Please join me in welcoming our chief guest, Honorable Dr. Soumya Anbumani, MLA, to address the gathering. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எப்பயுமே நான் நேரம் தவறாமை கடைபிடிப்பேன். ஒரு நிமிஷம் கூட லேட்டா எந்த விஷயத்துக்கும் போகவே மாட்டேன். ஆனா காலையில 6:30 மணி கார்ல ஏறி அப்படியே முழுக்க கிட்டத்தட்ட 2-3 மாவட்டம் முடிச்சுட்டு அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புவனகிரி எல்லாம் பார்த்துட்டு இங்கே வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா ரோட்டரி கிளப் அப்படின்றது பொழுது நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப அது ஒரு நேரம் ஒட்டி நடக்கும். இந்த நேரத்தில் அது குறிப்பிட்ட நேரத்தில் அதை செய்வாங்க. அதை ஒட்டி தான் நடந்து கொண்டிருக்கும். அதாவது போலியோனாலும் ரோட்டரினாலும் ஒன்று தான். ஏன்னா அந்த போலியோ எப்படி நம்மளுடைய இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது என்றால் ரோட்டரியின் உதவியால் தான் அந்த போலியோ இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது. ரோட்டரி ஆரம்பிக்கும் போதே அந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு எத்தனையோ உள்ளங்கள், ரோட்டரி உள்ளங்கள் தான் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இன்னைக்கு போலியோ இல்லை என்ற நிலைமை தான். ஆனால் இந்த வருடம் ஏனென்றால் அண்டை நாடுகளில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அந்த போலியோ பற்றிய ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால நம்ம ஊரில் வந்துருமோ அப்படின்ற பயத்தில் மறுபடியும் அந்த பல்ஸ் போலியோ என்ற அந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டு கடந்த வாரம் நடந்தது என்று நினைக்கின்றேன். பல்ஸ் போலியோ நிகழ்ச்சி. ஏன்னா ஒரு குழந்தைக்கும் அந்த சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். அப்படிதான் அந்த போலியோ என்ற அந்த இளம்பிள்ளை வாதத்தை இந்தியாவிட்டே நாம் ஒழித்தோம். அந்த பல்ஸ் போலியோ நிகழ்ச்சியை ரொம்ப வேகமா அதிகமாக முன்னெடுத்து முன்னாடிலாம் அவங்க வேணும்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க. தாய்மார்களோ இல்லை அந்த பெற்றோர்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் போடுவாங்க. ஆனால் அந்த பல்ஸ் போலியோ நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு டிரைவாக செய்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். 2004 2009 வரை அவர் இந்தியாவின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அந்த சமயம் இந்த பல்ஸ் போலியோ நிகழ்ச்சிகளுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்து அதை வேகமா நடத்தணும் அப்படின்னு அவங்க செய்தார்கள். அதை ஒரு வருஷமும் கண்காணிப்பாங்க. இந்த வருஷம் எங்கன்னா போலியோ வந்துடுச்சா அப்படின்ட்டு எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவர் அமைச்சராக இருந்த பொழுது ஒரு வருஷமும் அதை தரவுகள் எடுப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க. எடுத்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு குழந்தை போலியோல சிக்கிடும். ஐயோ, இந்த வாட்டி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கி இருப்போம், நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு கிராமத்துல 1-2 குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கிராமத்துல போலியோ போட்டிருக்க மாட்டாங்க. வேற ஏதாவது மூட நம்பிக்கையாக வைத்து கொண்டு ஐயோ போலியோ போட்டா ஏதோ ஆயிடும் குழந்தைக்கு, அந்த சொட்டு மருந்து போடாம தவிர்த்துட்டு இருப்பாங்க. அந்த கிராமத்துல மட்டும் 2-3 குழந்தைங்களுக்கு அந்த போலியோ இளம்பிள்ளைவாதம் தாக்கி இருக்கும். அதனால இந்தியாவை போலியோ ஃப்ரீ இந்தியான்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியல 2004 2009 வரை. ஆனா 2014 நம்ம ஒரு போலியோ இளம்பிள்ளை வாதம் இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை நம்ம அறிவிக்க முடிஞ்சது 2014. அதுக்கு முக்கிய காரணம் இந்த போலியோவை எல்லா ஊர்லயும் அந்த நிகழ்ச்சிகளை அடிக்கடி நடத்தினத. வருஷத்துக்கு 2 முறையாவது நடத்துவாங்க. நடத்தி அதை ஒரு பெரிய டிரைவா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. 2014 டிக்ளேர் பண்ணாங்க. அந்த சமயம் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல்ல அவார்டு கொடுத்தாங்க. போலியோ சாம்பியன் அவார்டு அப்படின்ற. ஏன்னா இராடிகேஷன் ஆஃப் போலியோ செய்தது மருத்துவர் அன்புமணி அவருடைய சாதனை காலத்தில் தான் என்பதால் அவருக்கு போலியோ சாம்பியன் அவார்டு கொடுத்தாங்க. ரோட்டரி இன்டர்நேஷனல்ல டெல்லியில இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் அவங்களே அந்த அவார்டை கொடுத்தாங்க. அதை வாங்கி, அதாவது அதற்கு முன் இந்த விருதை, போலியோ ரோட்டரி இன்டர்நேஷனல் விருதை வாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ், அப்புறம் பில் கிளின்டன், அதே போல கோய்சுமின்னு சொல்லிட்டு ஜப்பானுடைய அதிபர், அப்புறம் டோனி பிளேர், கோஃபி அண்ணன் சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் உடைய தலைவராக இருந்தவர். இப்படி பெரிய பெரிய ஆளுமைகள், அதே போல இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் ஒரு நாட்டினுடைய தலைவர்கள் வாங்கிய விருதை இந்தியாவில் வாங்கியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரதமர் மன்மோகன் சிங் வாங்கியிருக்காரு, அவரு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. மருத்துவர் அன்புமணி அவர்கள் போலியோ இந்த இன்டர்நேஷனல் ரோட்டரி இன்டர்நேஷனல் விருதை வாங்கியிருக்காங்க. இப்படி இந்த விருதை கொடுத்து ரோட்டரி இன்டர்நேஷனல் அவரை கௌரவித்தது மட்டும் இல்ல, உற்சாகப்படுத்தியது. இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக உற்சாகப்படுத்தியது. இது இன்றைக்கு அதனால
ரோட்டரி உங்களை போன்ற ரொட்டேரியன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒருத்தருடைய அவர் செய்த அந்த சாதனைன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை கவனிச்சு அதுக்கு வந்து ஒரு விருது கொடுத்தது ரோட்டரி கிளப் தான். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் என்று அவங்க உற்சாகப்படுத்துவாங்க. எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கும் இதெல்லாம் செய்யணும்னு, ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆனா அதற்கு வழிவகை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசுட்டியில நிறைய திட்டங்களை, வருஷத்துக்கு நீங்க திட்டங்களை போட்டு வச்சிருப்பீங்க. ஒரு மாசமும் இதை நாங்க செய்யணும், இந்த அவேர்னஸ் கேம்பெயின் கொடுக்கணும், இல்ல இந்த ஒரு குழு நிகழ்ச்சி நடத்தணும், இல்ல யாருக்காவது நல்ல திட்டங்கள் கொடுக்கணும் போன்ற எத்தனையோ விஷயங்களை நீங்க வந்து டைம் டேபிள் போட்டு தான் செய்றீங்க எல்லாருமே. அது வந்து மிகப்பெரிய விஷயம். அப்ப எல்லாரும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அதற்கு அவங்களால முடிந்த அளவுக்கு காசு கொடுக்கறதோ இல்ல அவங்களால முடிந்த அளவுக்கு நேரம், காசு கொடுக்கறதோட பெரிய விஷயம் நேரம் கொடுக்கறது தான். அதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. டைம் கொடுத்து உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, நேரம், அந்த டைம் உங்களுடைய விலை மதிப்பில்லாத உங்களுடைய நேரத்தை அந்த ரோட்டரியோடைய நிகழ்ச்சிகள் கொடுக்குறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதையெல்லாம் செய்யும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்களும் இந்த ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னா, எங்களுடைய நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு 4 நாட்களாக. ஆனா அதை பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். 4 நாட்களாக கரம் கோர்ப்போம், காவிரி காப்போம், மேக்கே தாட்டு அணையை கட்டுவதை தடுப்போம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 4 நாட்களாக தர்மபுரியில ஆரம்பிச்சு பூம்புகார் வரை, அதாவது காவிரி எங்கெல்லாம் பாய்கிறதோ அந்த இடம் வரைக்கும் அப்படியே நடந்து நடைபயணமாக வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் மேக்கத்தாட்டு அணையை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும்? இது அரசியலே கிடையாது, இது நம்ம சர்வைவல். கர்நாடகாவுக்கு வேணா அது அரசியலா இருக்கலாம், எலெக்ஷன் அரசியலா இருக்கலாம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சர்வைவல். பாண்டிச்சேரிக்கு காவிரியில இருந்து எவ்வளவு தண்ணி வருதுன்னு நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரிக்கு காவிரி 7 TMC தண்ணீர் எல்லா நாளும் தந்தாக வேண்டும். ஏன்னா அது வந்து எழுதிய சட்டம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 175.25 TMC தண்ணி அவங்க கொடுத்தே ஆகணும். அதே போல கேரளாக்கு 30 TMC தண்ணி, பாண்டிச்சேரிக்கு 7 TMC தண்ணி. காவிரி நீர் கண்டிப்பாக வர வேண்டும் என்பது அது வந்து அந்த சட்டத்திலையும் இருக்கு, தீர்ப்புலையும் இருக்கு, காவிரி நதி நீர் ஆணையத்திலையும் இருக்குது. இது வந்து முக்கியமான விஷயம். தண்ணீர் வரவில்லை என்றால் நம்மால வாழவே முடியாது. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை அப்படின்ற பட்சத்துல யாராலையும் வாழ முடியாது. ஒரு ஊரை வந்து ஒரு 3 விதமாக அந்த ஊரை வந்து நம்ம செயலிழக்க செய்து விடலாம். இப்போ ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய சண்டை. அப்ப போர் நடக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஊர்ல வந்து கொத்தா குண்டு போடுவாங்க, அந்த ஊரே அழிஞ்சு போயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கெமிக்கல் குண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஊர்ல அதே மாதிரி கொத்தா குண்டு போட்டா அந்த ஊர் அழிஞ்சிடும். இன்னொன்னு பட்டினி, அதாவது சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் ஒரு ஊரை வச்சுட்டோம்னா அந்த ஊர் அந்த சமயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் மேக்கேதாட்டு அணையை கட்டினால் நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. ஏன்னா மேக்கேதாட்டு அணையில வந்து கிட்டத்தட்ட கட்டிட்டாங்கன்னா அது 65 TMC ஹோல்டு பண்ணிக்கும். ஏற்கனவே கர்நாடகால 115 TMC தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. மேக்கேதாட்டு அணையும் கட்டிட்டாங்கன்னா 187 TMC தண்ணி அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு தர வேண்டிய 177 TMC தண்ணியும் ஒரு சொட்டு தண்ணி வராது. ஏன்னா நமக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க வெள்ள காலத்துல அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீரை வேற வழி இல்லாம நமக்கு தர்றாங்க. உபரி நீர் தான் அது, வெள்ள நீர் தான் கொடுக்குறாங்களே தவிர நமக்கு காவிரி நீர் கொடுக்கறது இல்லை. ஆனா காவிரி நீருக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல தான் அதிகமாக காவிரி ஓடுது. அவங்க ஊர்ல ஓடுவதை விட 100 கிலோமீட்டர் அதிகமாக நம்ம ஊர்ல ஓடுது. அப்ப நமக்கு இவங்க அணையே கட்டலன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துட்டு இருக்கும். ஏன் வந்து பாண்டிச்சேரிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? கிடையவே கிடையாது. சாப்பாடு எங்கிருந்து வருது? டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து வருகிறது. அரிசி எங்கிருந்து வருகிறது? நெல் எங்கிருந்து வருகிறது? காய்கறிகள் எங்கிருந்து வருகிறது? நாம் சாப்பிடும் உணவு கரும்பாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு உணவு தானியமாக இருக்கட்டும், டெல்டா பகுதி தான் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பகுதிக்கு உணவளிக்கிறது. எது நமக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 3/2 பங்கு வந்து சாப்பாடு கொடுப்பது டெல்டா பகுதி. டெல்டா பகுதிக்கு காவிரி வரலன்னா அங்க விவசாயம் கிடையாது. விவசாயம் இல்லை என்றால் நமக்கு உணவு கிடைக்காது. நம்ம உணவு மேசைக்கு நம்ம சாப்பிட்ற டேபிளுக்கு சாப்பாடு வரணும்னா ஏதாவது ஒரு இடத்துல பயிர் பண்ணணும்ல.
யாராவது அது பயிர் செய்து நம்ம டேபிள் கொண்டு வரணும்ல. அந்த பயிர் செய்யக்கூடிய இடம் டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டம்னா 4 மட்டும் இல்ல, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மட்டும் கிடையாது, கடலூரும் இருக்குது, திருச்சி பார்ட் ஆஃப் கடலூர், திருச்சி போன்ற எத்தனையோ இடங்கள் வந்து டெல்டா மாவட்டங்கள் தான். எல்லாருமே தண்ணீர் வந்து காவிரியை நம்பி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருமே நான் காவிரி நம்பி, சென்னை உட்பட காவிரி தண்ணீரை நம்பி தான் இருக்கோம். சாப்பாட்டுக்கும் அந்த காவிரி தண்ணி தான் வேணும், குடிப்பதற்கும் நமக்கு அந்த காவிரி தண்ணி தான் வேணும். அதனாலதான் அந்த மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது. கட்டிவிட்டால் நம்ம பகுதி முழுக்க பாலைவனமாகிவிடும். சாப்பாடு கிடைக்காது. வெளியூர்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துரும். ஏதாவது தாய்லாந்துல இருந்து அரிசியோ, இல்ல பக்கத்து ஊர்ல இருந்து அரிசியோ, இல்லைன்னா காய்கறிகளோ, அப்பனா யோசிச்சு பாருங்க, நம்மளாலலாம் அது வந்து எவ்வளவு பெரிய நிதி சுமையாக இருக்கும் என்பது. அதே போல தண்ணீரும் நல்ல தண்ணி கிடைக்காது. அது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால்தான் மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது என்ற போராட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவருடைய தலைமையில நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கும் விருதாச்சலத்திலையும் நிறைய நிகழ்ச்சி, சேலத்திலையும் நிகழ்ச்சி எல்லாம் வந்து முடிச்சுட்டு வரதுக்கு தான் நேரமாகிவிட்டது. அதனால இன்னைக்கு உங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் கழித்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இந்த விஷயத்தை ஏன் நான் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், நீங்க எல்லாம் எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கும் நிறைய உங்களுடைய சர்க்கிள்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். பலதரப்பட்ட விஷயங்கள், விவசாயிகள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் விவசாயிகளாக தான் இங்க எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி விவசாயம் தான் செய்திருப்போம். மேடை கீழே இருந்தவங்களும் விவசாயம் பண்ணியிருப்பீங்க, மேடையில இருக்கவங்களும் விவசாயம் பண்ணியிருந்திருப்போம். இன்னைக்கு ஆனா வேற தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் இந்த விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும், இந்த அணையின் முக்கியத்துவத்தையும், தண்ணீரின் முக்கியத்துவம் உணர்ந்தவர்கள் நீங்க இதை எல்லார்கிட்டயும் போய் சொல்லணும். இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தினாதான் நம்முடைய மாநிலங்களை நாம் காப்பாற்ற முடியும் என்று சொல்லிக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பேச்சை கேட்டதற்கும், இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கு வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் முத்துக்குமரன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your excellent speech, inspiring speech.